இப்படத்தின் மூலம் செடியில் நன்கு விளைந்திருக்கும் உளுந்து பயிரை காணலாம். தட்ப வெப்பநிலை வெப்பம் மற்றும் மித வெப்ப மண்டலங்களில் பயிர் செய்யப்பட்டு வருகின்றன. மண் வளம் நல்ல வடிகால் வசதியுள்ள வளமான மண் உளுந்து வளர்ச்சிக்கு தேவைப்படுகிறது. எல்லா வகை நிலங்களில் பயிரிட்டாலும் வண்டல் மண் உளுந்து பயிரிட சிறந்ததாகும். பட்டம் ஆடி மாசி ஆகிய மாதங்களில் பயிரிடலாம். ரகங்கள் TMV1, T9, CO5 ஆகிய ரகங்கள் பயிர் செய்யலாம். விதை அளவு 1 ஏக்கருக்கு 8 கிலோ விதை தேவை. விதை நேர்த்தி ஆரிய அரிசி வடிகஞ்சியுடன் 200 கிராம் அளவுள்ள அடுப்பு சாம்பலை நன்றாக கலந்து 1 ஏக்கருக்கு தேவையான விதையுடன் கலக்கவும். உயிர் உர விதை நேர்த்தியாக ரைசோபியம் 200 கிராம், பாஸ்போபாக்டீரியா 200 கிராம் இவற்றையும் ஆரிய அரிசி வடிகஞ்சியில் கலந்து விதை நேர்த்தி செய்து நிழலில் உலர்த்தி விதைக்க வேண்டும். நிலம் தயாரித்தல் 2 முதல் 3 முறை நன்கு புழுதிப்பட உழ வேண்டும். செடிக்கு செடி 1 அடி இடைவெளியும் வரிசைக்கு வரிசை 10 சென்டிமீட்டர் இடைவெளியும் விட வேண்டும். அடியுரம் ரைசோபியம் 2 கிலோ, பாஸ்போபாக்டீரியா 2 கிலோ. இந்த உயிர் உரத்தினை 50 கிலோ அளவுள்ள மக்கிய ஈரப்பதம் உள்ள தொழு உரத்துடன் நன்றாக கலந்து வயலில் ஈரம் இருக்கும் பொழுது போடவும். ஊட்டமேற்றிய தொழு உரம் 5 டன் 1 ஏக்கருக்கு போடவும். இத்துடன் 30 கிலோ DAP உழவு சால் மூலம் 1 ஏக்கருக்கு போட வேண்டும். களை நிர்வாகம் நடவு செய்த 15ஆம் நாள் ஒரு முறையும் 30ஆம் நாள் ஒரு முறையும் களை எடுக்க வேண்டும். பயிர் சாகுபடியில் சரியான தருணத்தில் களை எடுக்கப்படாமல் இருந்தால் பயிர் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு மகசூல் குறையும். நீர் நிர்வாகம் விதை முளைக்கும் பொழுது, பூ பூக்கும் பருவம், காய் வளர்ச்சி பருவம் ஆகிய முக்கிய வளர்ச்சி பருவங்களில் நீர் பாய்ச்ச வேண்டும். நோய்களும் கட்டுப்படுத்தும் முறைகளும் சாம்பல் நோய், மஞ்சள் தேமல் நோய், வேர் அழுகல் நோய். சாம்பல் நோய் அறிகுறி இலைகளின் இரு புறங்களிலும் வெண்மை கலந்த